ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுவரைக்கும் நம்ம செஞ்ச ப்ரௌனிஸ் வீடியோஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. அதை வச்சு தான் இந்த டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இது 1 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நம்ம செய்யக்குள்ளே எடுத்தது தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் ஆகணும், அதாவது எதுவுமே செய்ய தெரியலன்னு இருக்கிறவங்க கூட ஈஸியாக ஹோம் பேக்கர்ஸ் ஆகலாம். அதை மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து செய்யக்குள்ளே உங்களோட பிஸ்னஸ் கிளிக் ஆகிட்டு நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளை தேடி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும். இது வரைக்கும் யூடியூப்பில் ஃபுட் லைசன்ஸ் பற்றின ஒரு கிளாரிட்டியான வீடியோ எதுவுமே கிடையாதுங்க. இல்லை உண்மையாகவே அவங்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு தெரியலையா, எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஃபுட் லைசன்ஸ். ஆனால் அதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும். அதை பற்றின கிளாரிட்டியை முழுசாக யாருமே சொல்லலை. ஏன் அப்படி இருக்காங்க? இல்லை எல்லோரும் முன்னேறிடுவாங்கன்னு நினச்சி அப்படி இருக்காங்களா? எனக்கு என்னன்னே அதை பற்றின விவரம் தெரியலைங்க. நானுமே ஃபுட் லைசன்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் நம்ம ஊரில் இருந்து நம்ம தெரிஞ்ச ஏரியானா ஓகே, அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைங்க. இங்கேருந்து ஊர் விட்டு ஊர் போய் சென்னை சிட்டியில், அதுவும் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே யாருக்குமே அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஆனால் இது வரைக்கும் நீங்கன்னா எல்லா யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் லைசன்ஸை எடுத்து பாருங்களேன். அதுக்கான முழு விளக்கத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த ஃபுட் லைசன்ஸ் எடுத்தேன். நீங்கள் உடனே ஐயோ பிரச்சனை வருமா, ஃபுட் லைசன்ஸ் வாங்கணுமா, ஐயோ அது பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே, இதுக்கெலாம் நம்ம போய் யாரை எங்கே தேடுறது அப்படின்லாம் பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 100 ரூபாய் மட்டும்தான் செலவாகும். அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு 1 இயர்க்கு எடுத்தோம்னா அது 100 ருபீஸ். அதுவே நம்ம அதாவது அது 12 லட்சத்துக்குள்ளே நமக்கு ஆண்டு வருமானம் இருக்கணும். வருமானம் நமக்கு வரக்கூடியது அப்படி இருந்தால் நமக்கு 100 ரூபாய் சர்டிஃபிகேட்டே போதும். இல்லைன்னா தான் நமக்கு அதுக்கு மேற்கொண்டு போக்குள்ளே தான் அந்த ஃபுட் சர்டிஃபிகேட்டோட மதிப்பு அதிகமாகும். அதே மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு சேவை மையம்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அதுக்கான ஃபீஸை நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும். உங்களோட ஆதார் கார்டு, நீங்கள் யார் பேரில் எடுக்க போகிறீங்க ஃபுட் லைசன்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு கரெக்டாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஆதார் கார்டு. நீங்கள் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க அந்த பிஸ்னஸை, வீட்டில் தான் செய்ய போகிறோம், ஓகே, அது உங்கள் வீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுவே வாடகைக்காக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதை பற்றி உடனே பயந்துடாதீங்க. அது அவங்களோட அந்த அக்ரிமெண்ட் நம்ம போடுவோம் பாருங்கள் அது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் நீங்கள் யார் பேரில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்கே கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் பேருன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பேர் அதில் இருக்குதா, அப்போ உங்கள் பேரில் நீங்கள் டாக்குமெண்ட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் போட்டிருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆதார் கார்டில் இருக்கிற பேருக்கு தாங்க ஆனால் ஃபுட் லைசன்ஸ் நம்மளால் வாங்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. அதே மாதிரி பேன் கார்டு வேணும். அப்புறம் உங்கள் கிச்சனோட ஃபோட்டோ, சும்மா சாதாரணமாக நீங்கள் கிச்சனை வச்சு ஃபோட்டோ எடுத்தாலே போதுங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக டெக்கரேஷன் பண்ணணும் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. நார்மலாக உங்கள் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படி தான். வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதாங்க. வீட்டை ஒரு கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ வாசல்லேருந்து வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு கேட்கலை. 2 ஃபோட்டோ தான் நான் அட்டாச் பண்ணேன். வெளியிலேருந்து கிச்சனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிச்சன் உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். இவ்வளோ தாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, வீட்டு சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வாடகை வீடாக இருந்தால் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வேறு இபி பில்லாம் தேவையில்லைங்க. இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நம்ம ஃபுட் ட்ரைனிங் போயிருக்கணும், ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் நம்ம போயிருக்கணும். அதுதான் அந்த சர்டிஃபிகேட்டுங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதை பற்றி யாருமே எந்த வீடியோலையுமே சொல்லலைங்க. நீங்கள் அங்கே போய், அதாவது நான் சென்னையிலே தான் அந்த ட்ரைனிங் போனேன். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அப்போ எடுத்திருந்தேன், அந்த வீடியோ இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளாக இது மட்டும் இருந்தால் போதும். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதை வச்சு மட்டும் நம்ம வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். நாங்களே தான் அப்ளை பண்ணி இதை வாங்கணும்.
அப்படி இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அனுப்பி வைங்க, நாங்களே வேணாலும் அப்ளை பண்ணி தரோம். ஓகேவா? அதே மாதிரி கேன்சல் ஆகிடும். சில நம்மளோட ஆவணங்கள்லாம் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் அது கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி கேன்சல் ஆகிட்டுனா மறுபடியும் நீங்கள் போய் நூறுரூபா ஒவ்வொரு தடவைக்கும் கட்டிலாம் அதை புதுப்பிக்க வேணாம். இது பெரிய அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே அது தெரியல. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனால் அது மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் வரும், ஃபோன் நம்பருக்கும் வரும். அப்போ நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணீங்க பாருங்கள், அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்ன ரீசனுக்காக நாங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு. அப்போது அவங்க சொன்ன ரீசனை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணி அதிலேயே திரும்ப அப்லோட் பண்ணிங்கன்னா பணம்லாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக ஒவ்வொருத்தரையும் போய் நூறுரூபா அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு தடவை நம்ம பணம் கட்டினோம்னா ஓகே. அதை நம்ம 30 நாளுக்குள்ளே அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி வந்ததுன்னா மறுபடியும் அதை போய் அதை சரி பண்ணி நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபுட் லைசன்ஸ் வந்துடும்.